மட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உலகம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானதாக நாம் தியானித்தோம். அவரே உலகத்துக்கு சுதந்திரவாளியாக சொந்தமாக நாம் தியானித்தோம். இந்த வழியிலும் கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் மலை போல பெரிதாக நம்முடைய மனதிலே தோன்றுகிறது. பலவீனம் என்கிற பிரச்சனை மனதிலே பெரிதாய் தோன்றி சரீரத்தையும் மாத்திரமல்ல மனதையும் கரை செய்கிறது. பலவிதமான எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படாமல் இருப்பதினாலே அவையெல்லாம் பெரிதாய் தோன்றுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பலவீனம் பெரிதல்ல, அதைவிட நாம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு சிறியை குறித்து பார்க்க முடியும். 12 வருடமாக பெரும்பாடுள்ள சிறியாய் இருந்து அவர் வாழ்க்கையிலே அநேக வைத்தியத்திலே கடந்து போன போதிலும் கூட சற்றாகிலும் சுகமடையாதபடிக்கு சோர்வோடு இருக்கின்ற போது இயேசு கிறிஸ்து தான் இருக்கின்ற அந்த பகுதியில் வருவதைக் கண்டு அவரை தொட யோசிக்கிறார். தொட முடியாதபடியினாலே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்தார். 12 வருடமான அந்த பலவீனம் அவர் வாழ்க்கையில் பெரிதாய் இருந்தது. ஆனால் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அந்த பலவீனம் விட இயேசு பெரியவராக அவர் வாழ்க்கையில் வெளிப்பட்டார். அதுபோல இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை பெரிதல்ல, நம்முடைய வியாகுலம் பெரிதல்ல, நம்முடைய வேதனை பெரிதல்ல, நம்முடைய பலவீனம் பெரிதல்ல. தேவன் பெரியவராய் இருக்கிறார். எதைவிட உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான தீய சக்திகளை விட, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மேன்மைகளை விட தேவன் பெரியவராய் இருக்கிறபடினாலே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் பெரியவர். அதனால் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார் என்று நாம் நம்பிக்கையோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிப்போம், தேவனையே சார்ந்து வாழ்வோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். பெரியவர். பிரச்சனை பெரிதல்ல, என் வேதனை பெரிதல்ல, நம்முடைய வியாகுலம் பெரிதல்ல, இயேசு பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கின்றவர் இந்த உலகத்தை விட பெரியவர் அப்பா. நாங்கள் நம்புகிறவர் எங்களுடைய எல்லா வேதனைகளை விட பெரியவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா, நாங்கள் உமக்காய் காத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியம் செய்ய போகிறீர் என்று சொல்லி நாங்கள் உற்சாகத்தோடு கூட காத்திருக்கிறோம். நிச்சயம் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நீர் கிரியை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.